Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு French knot and long French knot எப்படி போடுறது, என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணால் பர்ஃபெக்டான French knot கிடைக்குங்கிறதையும் பார்ப்போம். இந்த மாதிரி காது பெருசாக இருக்க ஊசி எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம நிறைய நூல் போடுவோம். இப்போ நான் இங்கே 4x4 அதாவது 4 strands நூல் எடுத்து டபுளாக போட்டோன்னா 8 கிடைக்கும். இது மாதிரி 4x4, 5x5, 10x10 கூட போடலாம். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா 4x4 or 5x5லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டபுள் ஆக்கி பிடிச்சிக்கிறோம். இது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுப்போம், ரைட்டில் நீடில். நீங்கள் இது உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக போடுற ஒரு இதை காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நூலுக்கு மேலே ஊசி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை சுற்றிட்டு நார்மலாக தைக்கிற மாதிரி இழுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு நாட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிற டெயிலை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பண்ணிட்டோம். இந்த 8 நூலுமே இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் சிக்கு விடுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அதனால் இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். எதர் ஊசி சைடோ இல்லைனா நீங்கள் முடிச்சு போட்ட சைடோ ஏதோ ஒன்றுத்தை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கையால் டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 தடவை பண்ணிட்டீங்கன்னா நூல் சேர்ந்தா மாதிரி கிடைக்கும். இது சில்க் த்ரெட்டுக்கு தான் இது எம்ப்ராய்டரி த்ரெட் நம்மளுக்கே தெரியும், அதுலேயே கொஞ்சம் ட்விஸ்ட் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது ஈஸி. சில்க் த்ரெட்டில் போடும்போது மட்டும் இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி சேர்ந்தா மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஈஸியாக பர்ஃபெக்டாக போட வரும். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு எப்பயும் போல் ஊசி வெளியே எடுத்துக்கோங்க. நூலை லெஃப்ட் ஹேண்டில் நல்லா பிடிச்சிட்டு ஊசியை பின்பக்கம் வச்சு ஒரு சுற்றிட்டு எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே குத்திட்டு விடுங்க. ஸோ நாட் கிட்ட போகிற வரைக்கும் நம்ம இதை கையில் பிடிச்சிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு நாட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் நூலை பிடிச்சிட்டு ஊசியை நூலுக்கு பின்பக்கம் வச்சு ஒரு ஃபுல் சுற்றிட்டு எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல குத்தி எடுக்கணும். ஸோ இந்த நூல் இறங்குற வரைக்கும் கையில் பிடிச்சிருக்கணும். இப்போ நம்மளுக்கு திக்காக வேணும்னா நம்ம இங்கே 4x4 தான் போடணும். நீங்கள் 10x10 கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சுற்றில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் 2-3 சுற்று கூட சுற்றி போடலாம் திக்காக வேணுங்கும்போது. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ளார்ஸு, லீஃப், அனிமல்ஸ் போடுறோம், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 2 சுற்றி போடுறேன். இது பாருங்கள், சப்போஸ் நாட் மேலே வந்துருச்சுன்னா இந்த மாதிரி டைட் பண்ணி போடலாம். துணிக்கிட்ட வந்துடும். இது இன்னொரு வாட்டியும் நான் காமிக்கிறேன். இப்போது அதே மாதிரி நூலில் நம்ம முதல் ஒரு சுற்றணும் இல்லையா, இப்போ நான் இதில் 2 சுற்றிருக்கேன். இப்போ நம்ம இதில் நூலில் குத்துறோம், பிடிச்சும் இருக்கும். ஆனால் சப்போஸ் இழுக்கும்போது நம்மளோட அந்த நாட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட 2 ஃபிங்கர் சிஸ்ஸர் மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா அந்த நாட் துணி கிட்ட போயிடும். நீங்கள் எப்பயும் போல் நூலை கீழே இழுத்துக்கலாம். ஸோ சின்ன விஷயம் தான். அந்த த்ரெட்டை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நூல் கீழே இழுக்கிற வரைக்கும் அந்த நூலை பிடிச்சிட்டே இருக்கணும். இப்போ அடுத்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்க்கு லைட் க்ரீன் த்ரெட் அதே மாதிரி 4x4 எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான். கீழேருந்து ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியில் ஒரு சுற்றிக்கோங்க. அது பக்கத்துலேயே குத்தி எடுத்தோம் இல்லையா, இது கொஞ்சம் தூரம் தள்ளி குத்தணும் ஒரு டிஸ்டன்ஸில். ஸோ இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதுக்கும் அதே மாதிரி தான் முடித்து நம்ம நூல் கீழே எடுக்கிற வரையும் பிடிச்சிட்டே இருக்கணும். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஃபெதர்ஸ்க்கு, ஃப்ளாரோட பெட்டல்ஸ்க்கு, அந்த மாதிரி லீஃப் நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே இது ஒரு 3 இது வரா மாதிரி போட போகிறேன். நீங்கள் உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாகவுமே இது போட்டிங்கனாலே லீஃப் எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு ஃப்ளார் பக்கத்தில் இந்த மாதிரி 3 இது வச்சாலே லீஃப் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம நூலை எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், எப்படி பிடிச்சிருக்கோங்கிறத வச்சு பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் நாட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஒன்றில் ஒரு டிஸ்டன்ஸில் கொண்டு போய் போடுவோம், அவ்வளோதான். சுற்றிட்டு பக்கத்துலேயே குத்தாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு போடணும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை கீழே இழுக்கும்போது அந்த நாட் எங்கே வருமோ அங்கே வரையும் பிடிச்சிட்டே இருக்கணும். இப்போ இது நம்ம ப்ளெயினாக போட்டிருக்கோம். இதே இது நம்ம சீக்வன்ஸ் வச்சு போடலாம். இப்போ நான் சம்கி வச்சு போட போகிறேன். நீங்கள் சம்கி ஆர் சக்கரி சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிங் வச்சுட்டு உள்ளே ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த சக்கரி இல்லைன்னா பீட்ஸ், பேர்ல் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இங்கே நான் ஒரு கோல்டன் கலர் சம்கி வச்சு அதில் இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் சேம் கலர் ஆர் கான்ட்ராஸ்ட் கலர் எது வேணாலும் வைக்கலாம். நூல் மட்டும் கிட்ட வர வரைக்கும் சேர்த்து பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு முதல் ஃப்ரெஞ்ச் நாட்க்கு பண்ணுற மாதிரி ஊசியில் ஒரு சுற்றிட்டு நூலை
நூலை இந்த மாதிரி சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சம்கி நம்ம வைக்கணும். வச்சுட்டு அப்படியே துணியில் கீழே ஊசி குத்தி இழுத்துடணும். நாட் எங்கே இருக்கோ அந்த பக்கமாக நூல் பிடிச்சி இழுங்க, அவ்வளோதான். ஸோ லெஃப்டில் அந்த நூலை அப்படியே ஃபேர்மாக பிடிச்சிட்டே இருங்க. ஸோ இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட். த்ரெட் ப்ரிப்பேர் பண்ணுறதும் அந்த நாட் இழுக்கிற வரைக்கும் அந்த நூலை கரெக்டாக பிடிச்சிருக்கிறதும் தான் இதில் இருக்குது. இது வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரினாலும் ஆரியில் நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய ஒர்க்குக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நிறைய யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இதுவே ஒரு மோட்டிவ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸில் ஆல் ஓவர் மோட்டிவ் போடுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.